வணக்கம் பாபி சவி பேங்கிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒன் ஸ்ட்ராட்டஜி கிளியர் 5 எக்ஸாம் சீரீஸில் வீக் 2 ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட்டுடைய வீக் 2 ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீக் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வீக் தான் நான் வந்து ஒழுங்காக படித்தேன், ஆனால் நான் நல்லா படித்தேன், பட் ஆனால் என்னால் ஸ்கெடியூல் முடிக்க முடியல, பட் எனக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஈவன் என்னால் 50% தான் ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சாலும் நான் நல்லா தான் படித்தேன் அப்படின்ற ஃபீட்பேக்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. தட் வாஸ் வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது அது நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறப்போ, especially for beginners and those who are preparing on self. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, பிகினர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு ரைட் டிரெக்ஷன் இருக்குதுன்றப்போ இட் மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். ஸோ உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அண்டு நான் என்ன இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு தனியாக, ரிப்பீட்டர்ஸ்க்கு தனியான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தாங்க அப்படின்னா, டிஃபிகல்ட்டி நீங்கள் எங்கே ஃபேஸ் பண்ணிங்கன்னா, என்னால் மார்க் டெஸ்ட் போட முடியல, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, மார்க் டெஸ்ட் போடலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எஸ்பெஷலி பிகினர்ஸ் வந்து அரித்மெட்டிக்கில் வந்து வீக்காக ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீக்லி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அரித்மெட்டிக்கில் பார்க்குறப்போ ஆவரேஜ் அண்ட் மிக்சர் அண்ட் எலிகேஷன் தான் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ்லேருந்து நான் ஒரு 25 to 30 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். அண்டு டோட்டலாக வந்து 60 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அது இல்லாமல் ஒரு 20 மெயின்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச். ஏன்னா நீங்கள் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 லெவல்லையும் நீங்கள் சேர்த்து படித்தாதான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு டாப்பிக்கில் ஒரு 70 கொஷின்ஸ் கிட்ட நான் எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் வந்து அரித்மெட்டிக்கில் ரிப்பீட்டர்ஸ் வந்து வீக்காக இருந்தாலுமே நீங்கள் இந்த செஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெய்லி வந்து மண்டே டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் உடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன், வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் அண்ட் 20 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஆவரேஜ் அண்ட் மிக்சர் அலிகேஷன் ரெட்டத்தையும் சேர்த்து மெயின்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வீடியோ வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீக் வந்து நம்ம பசிலில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் பசில் இருக்குது. அதில் நம்ம இந்த வீக் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து மந்த் பேஸ்டு பசில். ஸோ இந்த மந்த் பேஸ்டு பசிலில் இருக்கக்கூடிய ஆல் டைப்ஸ் ஆஃப் பசில் எடுத்துகிட்டு வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த ஐடியா வச்சு நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக மந்த் பேஸ்டு பசில் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோக்கான ஸ்கெடியூல். அண்ட் டிஐ வந்து பார் கிராஃப். ஸோ பார் கிராஃபில் இருக்கக்கூடிய ஆல் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸுக்கான வீடியோஸ் வந்து வரும். அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து பசில் வரும், இன்னொரு நாள் வந்து மெயின்ஸ் டிஐ வரும். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தட் 3 டிஐ கொஷின்ஸ் வரும் அண்ட் 3 வந்து பசில் கொஷின்ஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரீசனிங் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் அரித்மெட்டிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ் பார்க்குறனால டிஐ வந்து கொஞ்சம் வந்து நம்ம வீக்லி ஒரு 2 வீடியோஸ் மட்டும் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ வீக் வீடியோஸ். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ் வந்து மார்க் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து போட சொல்லி. சாட்டர்டே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும், சண்டே அன்றைக்கி உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட்டும் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய வீக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ கைஸ். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மை இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு இதை ரீச் பண்ணுங்கள். ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதுலேருந்து பெனிஃபிட் ஆயிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிகினர்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கான டைம் ஸ்டாப் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அவங்களோட போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கானது பார்க்குறப்ப என்னென்னா, ஸ்கோர் பூஸ்டர் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்கோர் பூஸ்டர் டஃப் லெவலில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டாக நான் வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து உங்களுக்கு நம்பர் சீரீஸ் கொஷின்ஸ் வரும். நம்பர் சீரீஸ் வந்து உங்களுக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே வரும். அண்ட் வெனஸ்டே வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வீடியோ வரும். தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ வரும். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வரும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மண்டே டியூஸ்டேயில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவரேஜில் ஒரு 60 to 70 கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம். டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஒரு 70 கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 20 மெயின்ஸ் கொஷின் வந்து
வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மூலயமா நீங்கள் படிக்கிறனால மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வாரத்துக்கு நீங்களும் வந்து அந்த மெயின்ஸ் டிஐ வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அண்ட் மெயின்ஸ் பசில் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்ற வீடியோ வந்து பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் 20 minutes வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்குமே சரி. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஸ்கோர் பூஸ்டர் வந்து 250 questions லாஸ்ட் வீக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இந்த வீக்கும் பண்ண போகிறோம். அண்ட் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து ஆவரேஜ், மிக்சர் அண்ட் அலிகேஷன். அண்ட் டிஐ பொறுத்த வரைக்கும் பார்கிராஃப் ஒரு நாளைக்கு வந்து 4 பார்கிராஃப்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். 4 to 5 questions சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து questions வந்து உங்களுக்கு குரூப்பில் நான் போட போகிறேன். அண்ட் பசிலும் அதே மாதிரி தான் 3 set of puzzle அண்ட் 3 set of சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து சால்வ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரீனா மேமுடைய 200 ரூல்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபினிஷ் பண்ணுங்கள். அண்ட் எரர் ஸ்பாட் வந்து நிறைய பேர் வந்து அந்த சீரீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. டெய்லி நான் வந்து ஒரு 20 questions எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி வந்து அந்த ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணதை நம்ம கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாளைக்கு மண்டேலேருந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் பேரா ஜம்பிளுமே கேட்டிருந்தீங்க. டெய்லி வந்து 2 questions வந்து சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து கொஷின் வந்து போட்டுட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேரா ஜம்பிள்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 1 week ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பேரா ஜம்பிள்ஸ்லேருந்து. அண்ட் ஆர்சியுமே வந்து டெய்லி 2 set of ஆர்சிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எல்லாத்தோட பிடிஎஃப் என்னால் ஷேர் பண்ண முடியாது. டெஃபினட்டாக நான் வந்து ரீசனிங் அண்ட் குவான்ஸுக்கான பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா வந்து அது வந்து டாபிக் வைஸ் நம்மளுக்கு செக்ரிகேட்டடாக இருக்குது. பட் இங்கிலீஷ்க்கு வந்து அந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி சிஏ படிங்க. எவ்ரி நைட் 9 PM நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 20 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகுது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 week நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த பாபி சாபி பேங்கிங் குவிஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் இந்த கேலண்டர் இயர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் டெய்லி 9 PM வந்து இந்த குவிஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ டெய்லி வந்து எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 questions வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைனா ஒரு 10 சிஏ கொஷின்ஸ், ஒரு 10 ஜிகே கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப அண்ட் பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கும் நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறேன். ஸோ அந்த வாய்ஸ் நோட் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கானது. அண்ட் அபித் சார் வீடியோவில் ஃபஸ்ட்டு 4 வீடியோஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் 4 வீடியோஸ் பாருங்கள். வொக்காப்ஸ் வந்து நிறைய பேர் நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் நோட் இட் டவுன். அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து அது ஏன் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் நான் செக்ஷனல் டெஸ்ட் போகிறேன். எல்லா செக்ஷனில் இருந்து ஒரு டெஸ்ட் எடுங்க. கிளர்க் லெவலில் எடுங்க. பேசிக்லேருந்து போங்க. ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்லேருந்தே போங்க. ஓகே, சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸுக்கான பிளான். ஓகே, ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். பிகினர்ஸ் ப்ளீஸ் டூ பி ஆக்டிவ் இன் தி குரூப். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருந்தா அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அண்டு குவிஸ் கண்டக்ட் பண்ணால் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எந்த வீடியோ செஷன் நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோ செஷனையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் அது எல்லாமே வந்து பிகினர்ஸ் அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். அண்ட் இது நார்மலாக யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஆவரேஜ் கண்டென்ட், ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இட் இஸ் பியூர்லி going to help you in your examination. நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸு, நான் யூஸ் பண்ண, நான் சீனியர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது அண்ட் நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கற்றுக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ எல்லாமே வந்து நான் ஒரு 1 year நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்றப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது நான் உங்களுக்காக தான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் இட் அண்ட் ஆல்சோ தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆன் தேர் ஓன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதோட உங்கள் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த ஒரு டேக் அவேவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கான பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் லெவலில் 50-50 கொஷின்ஸ் வந்து ஈச் டாபிக் வந்து போடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஆவரேஜ் கொஷின்ஸ் 2 நாளைக்கு போடுங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே. அண்ட் 25 மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஷின் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே போடுங்க. அண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு நான் மெயின்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு வருவேன். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு ஹோல்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா
டிஐ அண்ட் பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஐ வந்து டெய்லியும் 3 செட் போடுங்க, பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சேர்த்து ரெண்டுத்தையும் 3 செட் போடுங்க. ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பசில் தனியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தனியாலாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மெயின் செஷன் வந்து நான் போட்டிருந்தேன், மெயின்ஸ் பசில் வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ இட். டெய்லி வந்து ஒரு 2 செஷன்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் டிஐ வந்து முடிஞ்சால் வந்து நல்ல 2 செஷன் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அரித்மெட்டிக்கான மெயின்ஸ் டாப்பிக்கும் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ப்ளீஸ் டூ சப்போர்ட் தட். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் போங்க. அண்ட் எந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேராஜம்பிளாக இருக்கட்டும், கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எரர் டிடெக்ஷனாக இருக்கட்டும், எந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து இதுவாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கிராமர் ரூல்ஸ் இஸ் மஸ்ட் அண்ட் கிராமர் இஸ் ஆல்சோ மஸ்ட். ஸோ அபித் சாருடைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு அதில் ஒரு ஹோல்டு இல்லை அப்படின்னா திரும்ப பாருங்கள் வீடியோஸ், அப்போ தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். அண்டு மார்க்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓவை டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓவில் 2 டெஸ்ட் போடுங்க. இல்லை என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் டார்கெட் பண்ணுறீங்கன்னா என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டில் வந்து 2 டெஸ்ட் போடுங்க. இல்லை அப்படின்னாலுமே ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு டெஸ்ட்டு, என்ஐசிஎல் ஒரு டெஸ்ட், ஐபிபிஎஸ் பிஓ டெஸ்ட்டு வந்து ஈச் ஒன் டெஸ்ட் அப்ளை பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின் செக்ஷனல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இருக்கா. ஸோ மண்டே வந்து குவான்ஸ் டெஸ்ட் எடுத்திங்கன்னா டியூஸ்டே வந்து ரீசனிங் டெஸ்ட் எடுங்க. வெனஸ்டே வந்து இங்கிலீஷ் இது திரும்ப வந்து குவான்ஸ் ரீசனிங், திரும்ப குவான்ஸ் ரீசனிங். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து டெய்லி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதோட நம்ம குவான்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த மாதிரி எடுங்க. அண்ட் எவ்ரி சண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மெயின்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுங்க. அண்ட் அந்த மெயின்ஸ் டெஸ்ட் என்னன்றத ஸ்கோரையும் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது வந்து என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் கிளர்க் லெவல் எக்ஸாம் நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் வந்து கொஷின் அட்டம் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு நீங்கள் பிஓ லெவலில் தான் இது பண்ணுறீங்கன்னா நான் என்ன பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த பிஓ லெவலுக்கு தான் வந்து டிஐ அண்டு பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து போடுறீங்க. அண்ட் அதை வந்து கண்டினியூவஸாக பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு பிஓ மார்க்கில் ஹெல்ப் பண்ணும். அண்டு நீங்கள் வந்து இது போடுறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ண போகுது. பிகாஸ் நீங்கள் மெயின்ஸ் லெவலில் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு கொஷினும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஒரு கொஷின்லேயும் நம்ம ஒரு அரித்மெட்டிக் கொஷினில் ஒரு 3 to 4 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அது வந்து உங்களுக்கு அடி வாங்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா டிஐ பசில் சீட்டிங் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த தடவை இந்த வீக் வந்து உங்களுக்கு மிஸ்சலேனியஸ் கொடுக்கல. ஏன் நான் மிஸ்சலேனியஸ் கொடுக்கல அப்படின்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். பிகாஸ் இந்த வீக் வந்து நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஹோல்டு கிடைக்கும். ஏன்னா இதுவே வந்து என்னென்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய மலை மாதிரியான ஒரு போர்ஷன். ஸோ அதனால தான் நான் இதை மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். அண்ட் நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மிஸ்சலேனியஸ் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கவர் ஆகிடும். அண்ட் மிஸ்சலேனியஸ்க்கு நிறையா சோர்ஸ் வந்து இல்லை. அண்ட் சோர்ஸ் நான் எல்லாத்தையுமே வந்து தேடி உங்களுக்கு கிளப் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான். இல்லை உங்கள்கிட்ட சோர்ஸ் இருந்துச்சு, கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து சண்டே வந்து டெய்லி ஒரு ஃபுல் மார்க் எடுக்க பாருங்கள். அண்ட் மார்க் டெஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட்டை கண்டிப்பாக விட்டுறாதீங்க கைஸ். ஸோ அதை வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்குக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஐ ஹோப் this video is useful for you. So if you find this video is useful, so please do share it with your friends and also hit the bell icon to get the notification. If you haven't subscribed to our channel, please do subscribe it and also leave your feedback in the comment section. And thank you so much for watching this video so patiently. Happy learning, prepare well.